My dear student, welcome to my channel. So இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் வந்து chemical kineticsல இருந்து half life period for zero order and first order reaction அதுக்கான derivations தான் நம்ம வந்து இன்னைக்கு பார்க்க போறோம். இதோட ரிசல்ட் வந்து நமக்கு இந்த மாதிரி கொடுத்திருப்பாங்க for zero order and first order. இந்த ஈக்குவேஷன்ஸ் வந்து நமக்கு எப்படி வருது அப்படிங்கறத இன்னைக்கு நம்ம டெரைவ் பண்ண போறோம். அண்ட் இந்த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ஜீரோ ஆர்டர் இந்த ரெண்டுத்துக்குமே வந்து ரேட் கான்ஸ்டன்ட் எப்படி கண்டுபிடிக்கிறோம் அப்படிங்கிறத நம்ம ஆல்ரெடி ஒரு வீடியோ பண்ணியிருக்கோம். அதை முதல்ல வாட்ச் பண்ணுங்க. ஏன்னா அதனோட ரிசல்ட்டை எடுத்து தான் நம்ம இன்னைக்கு ஹாஃப் லைஃப் பீரியட் கண்டுபிடிக்க போறோம். ஓகேங்களா? ஸோ முதல்ல நமக்கு இந்த ஹாஃப் லைஃப் பீரியட்னா என்ன அதை வந்து நம்ம புரிஞ்சுக்க ட்ரை பண்ணணும். ஸோ இதுக்கான டெஃபினேஷன் என்ன சொல்றாங்க அப்படின்னா, இட் இஸ் த டைம் ரெக்வயர்ட் டு ரெடியூஸ் த கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் டு 50% ஆஃப் இட்ஸ் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஹாஃப் லைஃப் பீரியட் அப்படிங்கிறது என்னன்னா, நம்ம ஒரு ரியாக்டன்ட் எடுக்க போறோம், அதோட கான்சன்ட்ரேஷன் இனிஷியலா எவ்வளவு இருக்கோ அதுல இருந்து பாதியா அது குறையணும். அதுக்கு எவ்வளவு டைம் ஆகுமோ அதுதான் நம்ம வந்து ஹாஃப் லைஃப் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். ஹாஃப் லைஃப் பீரியட் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, அது வந்து ஒரு டைம் தான். பட் நம்மளோட இனிஷியல் ரியாக்டன்ட் வந்து ஹாஃப் த கான்சன்ட்ரேஷனா மாறணும். அதுக்கு எடுத்துக்கிற டைம் தான் நம்ம வந்து ஹாஃப் லைஃப் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்றோம். சரிங்களா? அண்ட் இதை இன்னொரு மாதிரியும் சொல்றாங்க, இட் இஸ் த டைம் ரெக்வயர்ட் ஃபார் த கம்ப்ளீஷன் ஆஃப் ஹாஃப் ஆஃப் த ரியாக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ரியாக்ஷன் வந்து பாதி வந்து முடியணும் அப்படின்றதும் சொல்லலாம். ஸோ இதை சிம்பிளா நம்ம எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்னு பாருங்க. இப்போ நம்ம கிட்ட ஒரு ரியாக்டன்ட் இருக்கு, அது வந்து ப்ராடக்டா கன்வெர்ட் ஆக போகுது. இதுதான் ஜெனரல் ரியாக்ஷன்ஸ் இல்லையா? இப்போ இந்த ரியாக்டன்ட்டை பத்தி நம்ம ஆல்ரெடி நம்ம ஆர்டர் ஆஃப் த ரியாக்ஷன் பேசும்போதும் நம்ம சொல்லியிருக்கோம். இதை வந்து ஜஸ்ட் ஒரு இல்லுஸ்ட்ரேஷன் எடுத்துக்கலாம். இப்போ இந்த ஆர் அப்படிங்கிறது தான், அதாவது ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷனை நம்ம ஆர் நாட் அப்படின்னு சொல்ல போறோம். ஆர் நாட் அப்படிங்கிறது என்னன்னா, நமக்கு நல்லா தெரியும், when time is equal to 0 அப்படின்னா இன்னும் ரியாக்ஷன் ஸ்டார்ட் ஆகல. அந்த மாதிரி ஒரு கண்டிஷன்ல இந்த ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷனை நம்ம வந்து ஆர் நாட் அப்படின்னு சொல்ல போறோம். இதுக்கு இன்னொரு விதமா நம்ம இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அப்படின்னு சொல்றோம். இதுதான் இங்கேயும் சொல்லியிருக்காங்க பாருங்க, ஒரு வேர்டு இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னா இந்த ஆர் நாட் தான் மென்ஷன் பண்ணுது. சரிங்களா? இப்போ இந்த ஆர் நாட்டுங்கிறது நமக்கு ஃபைனல் கான்சன்ட்ரேஷனா மாறணும். அதாவது இந்த ஆர்னு போடுறது வந்து ஃபைனல் கான்சன்ட்ரேஷன். அப்படின்னா என்ன? இப்போ பாருங்க, நம்ம இந்த ஆரோட இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் வந்து 10 மோல்ஸ் இருக்கிறதா அஷ்யூம் பண்ணோம்னா, அது வந்து நமக்கு அதுல 50% குறையணும். அதாவது இது வந்து 5 மோல்ஸா மாறணும். சரிங்களா? இதை தான் நம்ம வந்து ஹாஃப் லைஃப் பீரியட் ஆர் டைம் டேக்கன் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஸோ அப்போ டைம் என்றது என்னவா மாறி இருக்குன்னா, இதுதான் நம்ம வந்து டி ஆஃப் அப்படின்னு சொல்ல போறோம். ஸோ எப்போ வந்து அது 5 மோல்ஸா மாறுதோ அந்த டைம் தான் நம்ம வந்து டி ஆஃப் ஆர் ஹாஃப் லைஃப் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்றோம். பாருங்க, இனிஷியலா நமக்கு வந்து 6 மோல்ஸ் இருக்கிறதா வச்சுக்கிட்டோம்னா அது வந்து 3 மோல்ஸா கன்வெர்ட் ஆகிறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்கும் அப்படிங்கிறது தான் அகைன் டி ஆஃப் ஆர் ஹாஃப் லைஃப் பீரியட். ஸோ இங்க நம்ம சொல்ற 6 to 3 அப்படிங்கிறது 3 வந்து இட் இஸ் நாட் ஏ ப்ராடக்ட். நல்லா நோட் பண்ணிக்கோங்க, 3ங்கிறது ப்ராடக்ட் கிடையாது, ரியாக்டன்ட் தான். சரிங்களா? நம்ம கிட்ட இனிஷியலா 6 மோல்ஸ் ரியாக்டன்ட் இருந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் அதே ரியாக்டன்ட் வந்து 3 மோல்ஸா மாறி இருக்கும், ரிமைனிங் எல்லாம் ப்ராடக்டா மாறி இருக்கும். ரொம்ப முக்கியம் அது. சரிங்களா? சோ இங்க நம்ம பேசுற ரெண்டுமே வந்து ரியாக்டன்டோட கான்சன்ட்ரேஷன் தான். சரிங்களா? ப்ராடக்ட்டை பத்தியே நம்ம பேசல. பாருங்க, அகைன் இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் நமக்கு வந்து 5 மோலார் இருக்கு அப்படின்னா அது வந்து 2.5 மோலாரா மாறுறதுக்கு எவ்வளவு நேரம் எடுக்குமோ அதை தான் நம்ம வந்து ஆஃப் லைஃப் பீரியட் அப்படின்னு நம்ம சொல்ல போறோம். எல்லாமே ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன். ஸோ இந்த இடத்துல நம்ம என்ன சொல்றோம், ஆர் நாட் அப்படிங்கிறது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். சரிங்களா? ஆர் அப்படிங்கிறது ஃபைனல் கான்சன்ட்ரேஷன். இந்த இடத்துல ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் எதை மீன் பண்ணுதுன்னா, ஒரு 50% குறைஞ்சதுக்கு அப்புறம் வர்ற அந்த கான்சன்ட்ரேஷன் நம்ம வந்து ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு அஷ்யூம் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ இந்த பாயிண்ட் உங்களுக்கு கிளியரா இருக்கணும். சரிங்களா? ரெண்டுமே நம்ம ரியாக்டன்ட் தான் பேசியிருக்கோம். இனிஷியலா நம்ம எடுக்கிறதுல 50% இது மாறி இருக்கணும் அப்படிங்கிறது நமக்கு மீனிங். அப்போ இதை வேற விதமா கூட எழுதலாம். பாருங்க, இப்போ டைம் 0வா இருக்கும்போது நம்ம என்ன சொல்லியிருக்கோம், ரியாக்டன்ட் கான்சன்ட்ரேஷன் வந்து ஆர் அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். சாரி, ஆர் நாட் அப்படின்னு நம்ம வச்சிருக்கோம். இதே வந்து டைம் வந்து நமக்கு டி ஆஃப், அதாவது ஹாஃப் லைஃப் பீரியட்ல என்னவா மாறி இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம், ஆர். இதுதான் நம்ம வந்து ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் சொல்றோம். இதை நம்ம வேற விதமா சொல்லலாம். இந்த ஆர் அப்படிங்கிறது பாருங்க, இனிஷியல் கான்சன்ட்ரேஷன்ல ஹாஃப் த டைம் அப்படின்னா பாதி அப்படின்னு நம்ம சொல்றோம். ஸோ இந்த மாதிரியும் நம்ம மென்ஷன் பண்ணலாம். ஸோ அப்போ இந்த ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் ஆரை வந்து நம்ம ஆர் நாட் பை 2 அப்படிங்கிறத நம்மளால சொல்ல முடியும். இதுதான் வந்து ஃபைனல் கான்சன்ட்ரேஷன். சரிங்களா? இந்த ஐடியாவை வச்சுக்கிட்டு நம்ம டெரிவேஷனுக்கு போக போறோம். ஸோ இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலுக்கு வந்திருக்கீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, அதோட பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்க. நான் உங்கள் வாத்தியார் டாக்டர் ராமன். வாங்க கண்ணா, இன்னைக்கு வீடியோக்குள்ள போகலாம்.
ஸோ நம்ம வந்து ஹாஃப் லைஃப் பீரியடை எப்படி டெரைவ் பண்ணலாம் அப்படிங்கிறது ஸ்டெப் பை ஸ்டெப் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இதுக்கு ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, ப்ரீவியஸ் வீடியோவில் நம்ம சொல்லியிருந்த அந்த ரேட் கான்ஸ்டன்ட் அதை வந்து நம்ம எடுத்துக்க போகிறோம். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜீரோ ஆர்டருக்கான ஹாஃப் லைஃப் பீரியட். ஸோ அப்போ அந்த ஜீரோ ஆர்டருக்கான ரேட் கான்ஸ்டன்ட் ஃபர்ஸ்ட் நம்ம எடுத்துக்கணும். சரிங்களா? ஸோ இது வந்து எப்படி டெரைவ் பண்ணுறது அப்படிங்கிறது ப்ரீவியஸாக நம்ம வீடியோ பண்ணியிருக்கோம். அதை வந்து நீங்கள் மறக்காமல் பாருங்கள். அதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். ஓகேங்களா? ஸோ இந்த ரேட் கான்ஸ்டன்ட்டை முதல்ல நம்ம எடுத்துக்கணும். திஸ் இஸ் த ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். கிளியர்? இந்த R0 அப்படிங்கிறது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் அண்ட் ஆர்ங்கிறது ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட். ரெண்டுமே ரியாக்டன்ட். ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும் நீங்கள். சரிங்களா? அண்ட் இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, வெரி சிம்பிள். நம்ம வந்து டைம் வந்து நமக்கு டி ஆஃப், அதாவது ஹாஃப் லைஃப் பீரியடாக இருக்கும்போது நம்மளோட கான்சன்ட்ரேஷனை நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படிங்கிறதா முக்கியம். சரிங்களா? அப்போ வந்து நமக்கு கான்சன்ட்ரேஷன் ஆராக இருக்கும். ஆர் திஸ் இஸ் அதர்வைஸ் கால்டு R0/2. இதை நம்ம ப்ரீவியஸ் ஸ்லைட்லேயே சொல்லியிருக்கோம். இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். வேற ஒன்றும் பண்ண போகிறதில்ல. வெரி சிம்பிள். ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாமா? இந்த ரேட் கான்ஸ்டன்ட்ல நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். பாருங்க, இப்போ K இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன சொல்ல போகிறோம்? R0 அது அப்படியே இருக்கட்டும். அண்ட் இந்த R தட் இஸ் ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் அப்படின்னு சொல்கிறோம். இதுக்கு நம்ம R0/2 அப்படிங்கிறத நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். சரிங்களா? R0/2 அண்ட் ஹோல் டிவைடட் பை T அப்படின்னு வந்திருக்கு இல்லையா? ஹோல் டிவைடட் பை T. பட் Tங்கிறது நம்ம T சொல்லக்கூடாது, ஏன்னா T half. ஏன்னா நம்ம ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் இந்த மாதிரி எடுத்திருக்கோம். அப்போ இந்த T பிகம்ஸ் T half, அதாவது ஹாஃப் லைஃப் பீரியடாக மாறுது. அப்போதான் நமக்கு இந்த ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் R0/2 இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு கண்டிஷன். கிளியர்? ஸோ இப்போ ஜஸ்ட் நம்ம எல்லாமே மேனிப்புலேஷன் தான் பண்ண போகிறோம். பாருங்க, ஃபர்ஸ்ட் நான் வந்து இந்த T half இந்த பக்கம் கொண்டு வந்துக்கிறேன். ஸோ T half ஆல்ரெடி நம்ம கிட்ட K இருக்கட்டும். தட் இஸ் ஈக்குவல் டு பாருங்க R0 மைனஸ் R0 ஹோல் டிவைடட் பை 2 அப்படின்னு நமக்கு வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ அகைன் இதை வந்து நம்ம காமன் LCM 2 எடுத்துக்கலாம். அப்போ என்ன மாறும்னு பாருங்க, K இன்டூ T half இஸ் ஈக்குவல் டு நம்ம என்ன பண்ணலாம், இந்த 2ஆல் வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ நமக்கு வந்து 2 இன்டூ R0 மைனஸ் R0 ஹோல் டிவைடட் பை 2 இந்த மாதிரி வந்துடும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, 2R0 மைனஸ் R0. அப்போ நம்மளோட ரிசல்ட் வந்து உங்களுக்கு R0 அப்படின்னு வர போகுது ஹோல் டிவைடட் பை 2. திஸ் இஸ் ஈக்குவல் டு K இன்டூ T half அப்படின்னு சொல்ல போகிறோம். பட் ஆக்சுவலி நமக்கு வந்து T half மட்டும்தான் வேணும் இல்லையா? அப்போ நம்ம என்ன சொல்லலாம், R0 ஹோல் டிவைடட் பை 2K அப்படிங்கிறது வரும். இவ்வளோதாங்க. இதுதான் வந்து ஹாஃப் லைஃப் பீரியட் ஃபார் த ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன். தட்ஸ் இட். வெரி சிம்பிள். ஸோ இந்த இடத்துல R0ங்கிறது இனிஷியல் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் த ரியாக்டன்ட் அண்ட் Kங்கிறது ரேட் கான்ஸ்டன்ட் ஃபார் ஜீரோ ஆர்டர் ரியாக்ஷன் அண்ட் இந்த இடத்துல T half அப்படிங்கிறது ஆஃப் லைஃப் பீரியட் அப்படின்னு சொல்ல போகிறோம். தட்ஸ் இட். வெரி சிம்பிள். இப்படி தான் நம்ம வந்து இந்த T half வேல்யூ வந்து கண்டுபிடிக்கிறோம் ஃபார் ஜீரோ ஆர்டர். கிளியர்? ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் ஆர்டருக்கு இதே மாதிரி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ அகெயின் ஃபர்ஸ்ட் ஆர்டரோட ரேட் கான்ஸ்டன்ட் நம்ம எடுத்துக்கிட்டோம். சரிங்களா? இதுக்கான டெரிவேஷன் நம்ம ப்ரீவியஸாக பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்கையும் நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் தரேன். மறக்காம அதை நீங்கள் வாட்ச் பண்ணுங்க, எப்படி இதை டெரைவ் பண்ணலாம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஸோ இப்போ அந்த ரேட் கான்ஸ்டன்ட்டை வந்து நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. திஸ் இஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷன். கிளியர்? ஸோ அகெயின் இங்கேயும் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளோட டைம் வந்து T halfன்னு வச்சுக்கணும். அப்போ நம்மளோட அந்த ஃபைனல் கான்சன்ட்ரேஷன் வந்து நமக்கு இனிஷியல்ல பாதியா இருக்கும் அப்படிங்கிறது கண்டிஷன். இதுதான் ரொம்ப முக்கியமான ஸ்டெப். இதை வந்து ஜஸ்ட் லைக் தட் நம்ம அந்த ரேட் கான்ஸ்டன்ட் ஈக்குவேஷன்ல சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வந்து ரிசல்ட் கிடைச்சிடும். வெரி சிம்பிள். ஓகேங்களா? இப்போ சப்ஸ்டியூட் பண்ணுவோமா? பாருங்க, K இஸ் ஈக்குவல் டு 2.303 ஹோல் டிவைடட் பை, இப்போ T வந்து நீங்க T half அப்படின்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். அண்ட் லாக் ஆஃப் நம்ம கிட்ட R0 அப்படியே வச்சுக்கலாம். அண்ட் இந்த R தட் இஸ் ஃபைனல் கான்சன்ட்ரேஷன், அதுக்கு நம்ம வந்து R0/2 இதை வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸோ திஸ் இஸ் R0/2 அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, அகைன் 2.303 ஹோல் டிவைடட் பை T half அண்ட் லாக் ஆஃப், இங்க பாருங்க R0/2 இருக்குங்களா? இது அப்படியே நீங்க இன்வெர்ஸ் பண்ணும்போது உங்களுக்கு 2 வந்து மேலே போயிடும். அப்போ உங்களுக்கு என்ன வரும் அப்படின்னா 2 இன்டூ R0 ஹோல் டிவைடட் பை R0. சரிங்களா? இந்த R0 இங்கேயே இருக்கும், இந்த டினாமினேட்டர்ல இருக்கிறது நியூமரேட்டர் போயிடும். ஸோ இந்த மாதிரி வரும். இப்போ பாருங்க, நியூமரேட்டர் டினாமினேட்டர் R0 நம்ம வந்து கேன்சல் பண்ணிடலாம். கிளியர்? ஸோ அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் பாருங்க, நமக்கு K இஸ் ஈக்குவல் டு 2.303 ஹோல் டிவைடட் பை T half அண்ட் லாக்
2 அப்படின்னு நமக்கு கிடைச்சிரும். சரிங்களா? இப்போ இந்த log 2 ஓட வேல்யூ என்னன்னு நமக்கு தெரியணும். log 2 is equal to 0.3010. இதுதான் வந்து இதனோட வேல்யூ. ஜஸ்ட் நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அந்த t half கூட நம்ம மாற்றி விட்டுடலாம். பிகாஸ் we need that. ஓகே, t half இங்கே கொண்டு வந்துடலாம். 2.303 ஹோல் டிவைடட் பை k. k வந்து இங்கே வந்துடும். இந்த log 2 ஓட வேல்யூ வந்து நமக்கு 0.3010. இப்போ இந்த ரெண்டும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணும்போது உங்களுக்கு 0.693 ஹோல் டிவைடட் பை k அப்படின்னு வரப்போகுது. திஸ் இஸ் நத்திங் பட் t half half life period for first order reaction. That's it. ரொம்ப சிம்பிளான டெரிவேஷன். கிளியர்? ஸோ யாருக்கு வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வேணுமோ அவங்க நீங்கள் இதை வாட்ச் பண்ணிக்கலாம். கிளியர்? தேர்ஃபோர் நம்ம வந்து ஹாஃப் லைஃப் பீரியட் தட் இஸ் t half ஃபார் 0 ஆர்டர் அண்ட் ஃபர்ஸ்ட் ஆர்டர் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். அதோட ரிசல்ட் என்னவா இருக்குன்றதை நீங்கள் கரெக்டாக நோட் பண்ணிக்கோங்க. 0 ஆர்டர் அப்படிங்கிறது t half is equal to initial concentration of the reactant by 2k அப்படிங்கிறது நம்மளோட ரிசல்ட். ஓகேங்களா? அதே மாதிரி நமக்கு ஃபர்ஸ்ட் ஆர்டர் அப்படின்னு நீங்கள் எடுக்கும்போது t half வேல்யூ வந்து உங்களுக்கு 0.693 by k அப்படின்னு வந்திருக்கு. இவ்வளவுதான் கண்ணா. சரிங்களா? டெரிவேஷன் வேணுன்றவங்க இதை கிளியரா நீங்க வாட்ச் பண்ணி ஸ்டெப் பை ஸ்டெப் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஓகே, ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.